இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பேர் வந்து சிரச பெடலாசனம். சிரச பெடலாசனம் இன்றைக்கி பார்க்க போகிறது. ஒரு எள்ளு மாரி அந்த காலோட இதை சேப்பு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெடல், அந்த இடத்துல பெடல் சிரசை கொண்டு கீழே வைக்கிறோம். தலையை கொண்டு கீழே வச்சு காலால் கையால் பிடிக்கிறாங்க. சரிங்களா? புஜங்க கையால் பிடிக்கிறாங்க. புஜம்னா கையால் பிடிக்க போகிறாங்க. சரிங்களா? கவனிச்சிங்க. இப்போ அந்த சிரச பெடலாசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஆசனம், அதன் பிறகு மூச்சு பயிற்சி, அதன் பிறகு பழத்தின் பலன்கள். பழம், ஒரு பழத்தை பற்றி சொல்ல போகிறோம், அதன் பலன்களை சொல்ல போகிறோம். என்ன பலன்கிறத அதை பற்றி சொல்ல போகிறோம். அதன் பிறகு வந்து மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த சிரச பெடலாசனம் மறுபடியும் உங்களுக்காக செஞ்சு காட்டுவாங்க. அதன் பிறகு மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க. அதன் பிறகு அதன் பலன்கள், சிரச பெடலாசனத்தோட பலன்கள். அதன் பிறகு நம்ம கருத்து கண்ணாயிரம் பகுதியை வச்சு அந்த கருத்து ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு கருத்து சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு 5 கருத்து, அதாவது இயற்கையை பற்றி 5 கருத்துக்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 5 கருத்துக்கள் ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தில் எழுதி போட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை 5 கருத்துக்களை பற்றி தெளிவாக உங்களுக்காக இப்போ வெளியிட போகிறோம். அதை பற்றியான விஷயங்களை சொல்ல போகிறோம். சரி, இப்போது இந்த சிரச பெடலாசனம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மகதிஷ்டி தினமுறையாக காலை 5:30 மணிக்கு வெளில வருது. எதுக்காக வெளில வருது அப்படின்னா, உங்களின் மக்களின் நலன் கருதியும் இந்த யோகா கொண்டு உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்க்கணுங்கிற மனநிலையும் எங்களோட எண்ணம். அதனால தான் அதை கொண்டு போய் சேர்க்குறோம். எங்களுக்கு அதான் மனநிலை. நீங்களும் அந்த மனநிலையில் இதை கொண்டு போய் சேருங்க. உங்கள் நண்பர்கள், தெரிஞ்சவங்க, உற்றார் அனைவருக்கும் இதை சொல்லுங்கள். நாங்கள் சந்தோஷப்படுவோம். நீங்கள் சொல்லி இது பண்ணும்போது நாங்கள் பயங்கர சந்தோஷப்படுவோம். நீங்கள் சொல்கிறதுனால ஒருத்தவங்க பார்த்தாலே நீங்கள் சொல்லி ஒரு 5 பேர்கிட்ட சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர்கிட்ட சொல்லுங்கள். இந்த மகதிஷ்டி தினம் ஒரு யோகா தினமும் வெளில வருது, அது நல்ல நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க, இடையில ஒரு பழத்தை பற்றி சொல்கிறாங்க, ஒரு கருத்து கண்ணாயிரம் பகுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஒருத்தவங்க பார்த்தா பலன் பெற்றாலும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். எங்களோட எண்ணமே வந்து உலகளாவிய இந்த நாட்டில் வந்து இந்த யோகாசன பயிற்சியும் அந்த விஷயங்களும் எல்லாம் ஃபுல்லாக அவங்களுக்கு சேரணும் அப்படிங்கிறத எங்களோட எண்ணம். அதுதான் எங்களோட கருத்தும் கூட. ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கமும் இந்த இயற்கையை வந்து இயற்கையோடு சேர்ந்து மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மருந்தில்லா மருத்துவத்தை பற்றி தான் இந்த விஷயங்கள்லாம் அதில் சொல்லிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இடையில கருத்துக்களை வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம். நன்றி. இப்போ உங்களுக்காக உரிய எளிய உடற்பயிற்சியை செய்து ஆரம்பிக்கிறாங்க மகதி அவர்கள். சைக்கிளிங் மிதிக்கிறாங்க. உரிய எளிய உடற்பயிற்சி. என்ன சிரச பெடலாசனம் செய்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் சைக்கிளிங் பண்ணி காட்டுறாங்க. மார்பகங்கள் நல்லா விரிவடைந்து மூச்சு நல்லா இதாகும். இந்தமாரி இது பண்ணுறதெல்லாம் அதை செஞ்சு பார்க்குறாங்க. கைக்கு நல்லா வலுவூட்டும் பயிற்சி. மூட்டுலாம் நல்லா சிறப்பாக இயங்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய. தினமும் இதில் செஞ்சிங்கன்னா கைகளோட மூட்டு, இதயம் நல்லா வலுப்பெறும், நல்லா மூச்சு சுவாசம் நல்லா போகும், நுரையீரல் நன்றாக செயல்படும். அப்போது எந்தவித பிரச்சனைகளும் வராது இந்தமாரி செய்யும்போது. இப்போது ஆசனத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்து செய்யலாம். ஏன் முன்னாடி நடுவில் இருக்கலாமே? அப்படியே பண்ணலாம். ரைட், ஓகே. வாங்க, ஒத்தக்கால். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. பரவாயில்ல, பொறுமையாக. கொஞ்சம் நிதானத்தோடு பண்ணணும். இந்த ஆசனம் என்ன விஷயம்னா, கண்களை மூச்சு தியானம் கொஞ்சம் நிதானத்தோடு பண்ணணும். ஏன்னா கீழே விழுந்துருவோம். ஏன்னா கொஞ்சம் சிரமமான ஆசனமும் கூட இது. இந்த ஆசனம் வந்து சிரச பெடலாசனம் கொஞ்சம் சிரமம் தான். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சிரமம் தான். அதை கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? பண்ணுங்கள்.
நன்றி மகதி அவர்களே, நன்றி நன்றி. சிறப்பு. நீங்கள் ஆசனம் பார்த்தீங்கன்னா சிரசப்படாதாசனம் கொஞ்சம் நல்லாவே பண்ணுறீங்க, அருமையாக தான் இருக்குது. அதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் உள்ளது தான், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது தவறில்லை. கொஞ்சம் கவனமாக பண்ணோம்னா அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும், அவ்வளோதான் விஷயம். நல்லா பண்ணுறீங்க, அருமையாக இருக்குது. அந்த ஆசனமே பார்க்குறதுக்கு மிகவும் சிறந்த ஆசனமாக இருக்குது, மிகவும் நல்ல விஷயம். சரி, இன்றைக்கி வந்து இந்த பழத்தின் பழங்களை பார்க்குறதுக்கு என்ன பழம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். தினமும் ஒரு பழத்தை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத எங்களோட விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும், ஒரு பழத்தை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி எலுமிச்சைப்பழம். எலுமிச்சைப்பழம் இந்த வெயில் நேரத்துக்கு சிறந்த பானகம். ஆடுதுறை இருக்கும்போது சங்கத்து பார்த்திங்கன்னா இந்த பானகத்தை தான் கொடுப்போம், சரிதாங்களா. ஒரு சர்வோக நிவாரணின்னு சொல்லுவோம். அந்த எலுமிச்சைப்பழத்தை வந்து ஒரு சர்வோக நிவாரணி. இது உடம்புக்கு நல்லா தேய்ச்சி குளிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணால் அந்த வேர்வை நாத்தமே இருக்காது. நானும் எங்கள் ஆடுதுறை இயக்கம சங்க தலைவர் ராமலிங்க ஐயாவும் அடிக்கடி இதை பயன்படுத்துகிறோம். இந்த எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சி குளிக்கிறதில் அடிக்கடி பயன்படுத்துகிறோம், சோப்பு பயன்படுத்துறதில்ல. இந்த பழம் அப்புறம் நான் வந்து இன்னொன்று செஞ்சுட்ருக்கோம், வடித்த கஞ்சி அரிச்சு இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த வேர்வை நாற்றத்தை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் அழுக்கு ஊற தான் செய்யும், உடம்புல இருக்க தான் செய்யும். அதை தேய்ச்சி குளிச்சிங்கனாலே போய்டும், சோப்பு தான் போடணும்னு அவசியம் இல்லை, தேய்ச்சி குளிச்சாலே போய்டும், சரிதாங்களா. சரி, ரைட்டு. எலுமிச்சம்பழத்தின் மருத்துவ குணங்களை ஒரு சர்வோக நிவாரணையாகவும். இப்போ பழத்தில் வந்து வைட்டமின் சி இருக்கும், அதிகம் உள்ளது. வைட்டமின் சி இருக்கிறதுனால இதில் இந்த சிட்ரிக்குன்னு ஒரு அமிலம் சுரக்கிறதுனால கொஞ்சம் வயிறை புண்ணு பண்ணிவிடும். அதனால் இப்போ ஒரு சொட்டு இது பண்ணுறோன்னா ஒரு டம்ளருக்கு ஒரு சொட்டு அளவுக்கு போட்டு அதில் அப்படி கலந்து குடிக்கணும். இப்போ ஒரு பழம் இது பண்ணுறீங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணியில் ஒரு பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டு அதில் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, மற்ற விஷயங்கள் வேறு ஏதாவது ஏலக்காய் இந்தமாரி விஷயங்கள்லாம் போட்டு கலந்து உங்கள் சுவை ஊட்டியாக கலந்து நல்லா குடிக்கிறதுக்கு இதமாக இருக்கும். பசங்களுக்கு அப்படி கொடுக்கலாம். உள்ள ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்திடும். இந்த இதில் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்ணணும். கல்லீரலில் உள்ள கல்லீரல் மலச்சிக்கல்லாம், கல்லீரல் மண்ணீரல்லாம் வேலை செய்யாமல் இருக்குது அப்படின்னா இந்த இது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது சரியாக ஆரம்பிச்சிடும். அந்த மண்ணீரலில் வீக்கம்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகி சரி பண்ணக்கூடிய விஷயங்கள். தொற்று கிருமிகளை கொல்லும். இப்போ ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கீங்க, அப்படி தொற்று கிருமிகள் நிறைய இருக்குது உடம்புல அப்படின்னா இந்த எலுமிச்சைப்பழ சாரை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அதான் எலுமிச்சைப்பழ சாரை வந்து அதான் சொல்கிறேன், ஒரு டம்ளருக்கு ஒரு சொட்டு அந்தளவுக்கு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சரிங்களா. அந்தமாரி பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொறி, சிரங்கு, படையெல்லாம் இருக்குது, அப்படி இதய நோயெலாம் இருக்குன்னா இந்த எலுமிச்சம்பழ சாரை வந்து நிறைய குடிச்சிடும். சி வைட்டமின் அதிகமாக உள்ள பழம். இதை சிட்ரிக்குங்கிற அமிலம் இருக்கிறதுனால கொஞ்சம் வயிறை புண்படுத்தும். அதனால தான் தண்ணியை நிறைய கலந்துக்கணும். தண்ணியை நிறைய கலந்து அதோட சாப்பிடணும். உடம்புக்கு மிகவும் சத்தான பழம், சரிங்களா. மிகவும் சத்தான பழம், மிகவும் சிறந்த பழம், சத்தான பழமும் கூட, அதை கவனித்து சாப்பிடுங்க, சரிங்களா. உடலுக்கு மிகவும் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் பண்ணக்கூடிய படம் தான், சரிங்களா. அதனால் சிறந்த படம். இந்த வெயில் காலத்துக்கு சூட்டை குறைக்கக்கூடிய விஷயமும் பண்ணும். அது கொஞ்சம் சூட்டை கொஞ்சம் குறைக்கக்கூடிய விஷயங்களை பண்ணும். இதமாக இருக்கும். அது அந்த சில பழங்களை தான் நிறைய சாப்பிட முடியும். இந்த பழத்தை நீங்கள் நிறைய சாப்பிடலாம், தப்பில்லை. ஓரளவுக்கு அதான் நிறைய இது பண்ணாலும் உடம்புகளுக்கு ஓவாமை ஏற்படுத்திடும். ஓவாமைன்னு சொல்கிறது வந்து உடலுக்கு வேறு விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணிவிடும். அதனால் நம்ம இந்த விஷயங்களை வந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது கவனமாக கேட்டுக்கிட்டு இது பண்ணணும். இது பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது கவனமாகவும் சிறப்பாகவும் பண்ணி இது பண்ணணும், சரிதாங்களா. இதில் சிறந்த ஆசனங்களை பண்ணக்கூடிய விஷயங்களை செய்கிறோம். அதனால் எப்போதும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் கவனமாக இருக்கணும். அதேமாரி இது கலந்து குடிக்கும்போது ஒரு அளவு கலவையை சரி செய்து குடிக்கணும். கலவையை சரியாக இது பண்ணணும். சரியாக இந்த கலவையை போட்டு இது பண்ணணும். வேறு எதுவும் இந்த அதிகமான இதை இது பண்ணி குடிக்கக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும், சரிங்களா. மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யக்கூடிய இந்த ஆசனங்களை பார்த்து கவனமாக பண்ணணும். ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுது கவனமாக இந்த எலுமிச்சை சாரை சரியாக பயன்படுத்தினா உடலுக்கு மிகவும் சிறந்தது. அப்படியே குடிக்காமல் நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்களை செய்யணும், சரிங்களா. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக அந்த ஆசனங்களை மேலே இது பண்ணி பண்ணுறோம், சரிங்களா. கவனித்து பண்ணக்கூடிய விஷயங்களை செய்கிறோம், சரிங்களா. இப்போ மறுபடியும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த ஆசனம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக செய்து காட்டப்படுகிறது. வெயிட்டாக இப்போ தூக்குறாங்க. வெயிட்டை தூக்கி
இப்போ ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா வெயிட்டை தூக்கி ஒர்க் பண்ணுறாங்க. கவனிங்க. பொறுமையாக கைகளை அசைச்சிக்கிட்டு இருக்காங்க, கைகளை பற்றி அசைச்சி இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போது கையில் அசைச்சி ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த ஆசனத்தை செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. கையை பிடிக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. கண்களை மூச்சு தானே. நன்றி மகதி. நல்ல மூச்சு பயிற்சி, நல்ல ஆசனம், அருமையாக செஞ்சீங்க ஆசனத்தை. இந்த சிரச பெடல் ஆசனம் மிகவும் அருமையாக இருந்துச்சு. இதோட உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது என்ன விஷயம்னா நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களோட விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள். எப்போ என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னு. இடுப்பை திருப்பதுனால எனக்கு இடுப்பு வலிதான், இதனால சரியாகும் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றை இப்படி இது பண்ணுறதுனால வயிற்று உள்ள மண்ணீரல் சிறுகுடல் எல்லாம் வந்து சரியாகும், மலச்சிக்கல் சரியாகும். காலம்புரை நீங்கள் அந்த ஆசனத்தை பண்ணுங்க. மலச்சிக்கல் சரியாகும்னா நீங்கள் வந்து காலம்புரை தண்ணி குடிச்சிட்டு இந்த ஆசனத்தை வந்து வெறும் வயிற்றில் செஞ்சீங்கன்னா மலச்சிக்கல் உங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கழுத்து திருப்பி காலை வைக்கிறதுனால கழுத்தில் உள்ள முதுகு தண்டோட வந்து நமக்கு சரி செய்யப்படும். அதனால முதுகு வலி இருக்காது. கூன் வருது, நேராக உட்காந்துக்கலாம். நன்றி. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அருமையாக சொல்லிட்டாங்க. இப்போ கவனிச்சிங்கனால நல்லா தெரியும். நல்ல விஷயங்களை அருமையாக சொல்லிட்டாங்க. ரைட் தானுங்களா? இப்போ இந்த கல்லீரல், கணையம், மண்ணீரல், இதய பகுதி அனைத்து பகுதியுமே இதில் வேலை செய்யும். உடல் முழுவதும் உள்ள ராஜ உறுப்புகள் அனைத்தையும் வேலை செஞ்சு உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை செய்யுது. ஒன்றா ரெண்டான்னு சொல்ல முடியாது, ஆயிரக்கணக்கான விஷயங்களை செய்யக்கூடிய இந்த ஆசனம் மிகப்பெரிய விஷயந்தான். 1 2ன்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாது. ஆயிரக்கணக்கான விஷயங்களை செய்யுது. மிகவும் சிறந்த ஆசனம், வாழ்க்கைக்கு மிகவும் உகந்தது. 1 இல்லை 2 இல்லை, ஆயிரக்கணக்கான விஷயங்களை செய்யக்கூடிய இந்த ஆசனத்தை மிகவும் சிறந்த ஆசனம். எனக்கு இந்த ஆசனத்தை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இப்போ அந்த தலையெல்லாம் திருப்பினா தைராய்டு பிரச்சனையை சரி செஞ்சிடும். முதுகுத்தண்டில் L5 L6 இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய விஷயம். அப்புறம் வந்து இந்த குடல் இறக்கம் இந்தமாரி விஷயங்கள்லாம் இதில் இந்தமாரி பண்ணும்போது சரியாயிடும். முதுகுத்தண்டு இடத்துல அடிப்பகுதியில் உள்ள அந்த வழிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, பெரியவங்க சிறியவங்க எல்லாருக்கும் வழிகள் இருக்கும், ரொம்ப அதீத வழிகள்லாம் இருக்கும். இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சுட்டே வந்தால் எந்த வித பிரச்சனைகளும் வராது. மிகவும் சிறந்த ஆசனம். 1 இல்லை 2 இல்லை, ஆயிரக்கணக்கான விஷயங்களை செய்யக்கூடிய ஆசனங்களை மிகவும் சிறந்த ஆசனம் இந்த ஆசனம். சரிதானுங்களா? அப்புறம் கை கால்கள்லாம் நல்லா வலுப்பட்டுரும். ஒரு பெடல் வந்து எல் மாரி இருக்கிறதுனால மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கும். நல்ல ஆசனமும் கூட. சிரச பெடல் ஆசனம் மிகவும் சிறந்த ஆசனம். அனைவரும் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் அனைவராலையும் செய்ய முடியுங்கிறது தான் உண்மை. நீங்கள் மட்டும் இல்லாமல் அனைவரும் செய்து பழகுங்க. மிக்க நன்றி. இந்த ஆசனத்தை பற்றி தினமும் இதை வெளியிடுறோம், கவனமாக கவனித்து மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி அந்த பொன்மொழிகள் ஒரு 5 பொன்மொழிகளை இயற்கை மருத்துவ சங்கத்தின் வாழ்வியல் இயற்கை மருத்துவ சங்கத்தின் பொன்மொழிகள் ஒரு 5 மொழிகள். வெயிலில் தேய், மழையில் நனை. மழை சொட்ட மழையில் நினைக்கலாம், தப்பே கிடையாது. முதல் நாள் என்ன ஆகும், கொஞ்சம் சளி பிடிக்கும். ஏன் சளி பிடிக்குதுன்னா வெயில் உள்ள ஹீட்டை வெளியே கொண்டு வரும், அப்போ சளி பிடிக்கும். அவங்க எல்லாம் குளிங்க, தப்பே இல்லை. வெயிலுக்கு அதாவது மழை தண்ணியில் நினைறது மிகவும் சிறந்த விஷயம். உடலை குளிர்ச்சியாக்கி உடலில் எதிர்ப்பு சக்தியை உண்டு செய்ய விஷயங்களை பண்ணணும். அதனால் வெயிலில் தேய், மழையில் நனை. வெயிலில் தேய்னா சாயந்தரம்
ஒரு தேய்ந்த வெயிலாக இருக்குங்க இல்லையா, காலை நேரம் சாயந்தரம் உடலை காட்டலாம். உடலில் சாயந்தரம் காட்டும்போது டி வைட்டமினும், காலம்பரம் இருக்கும்போது எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணும். இந்த தோலில் படும்போது எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணும். காலை வெயில், சாயந்தர வெயில் டி வைட்டமின் கிடைக்கும். அதனால் மிகவும் சிறந்த விஷயம். டி வைட்டமின் தேடி கிடைக்காது, ஆனால் இதில் இது பண்ணும்போது மிகவும் சிறந்த விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மிகவும் சிறந்த விஷயங்களை பண்ணக்கூடியது பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது அடுத்து நம்ம ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் சிறந்த விஷயங்களை உங்களுக்காக பயங்கரமாக இது பண்ணிகிட்ருக்கோம். தேங்காயும் வாழைப்பழங்களுமே மனித ஒப்பற்ற முழு உணவு. தேங்காயும் வாழைப்பழமும் மனுஷனுக்கு முக்கிய உணவு. அதனால தான் கடவுளுக்கு படைக்கும்போது மிகவும் சிறந்த விஷயங்களை பண்ணி உங்களுக்கு சிறந்த விஷயங்களை காட்டுறோம், கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த விஷயங்களை கொண்டு போய் தேங்காய் பழத்தை பற்றிலாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் தேங்காயும் வாழைப்பழமே மனிதனுக்கு ஒப்பற்ற முழு உணவு. தேங்காயும் வாழைப்பழமும் ஒப்பற்ற முழு உணவு. பசித்த பின் புசி. எப்போதும் பசிச்சா தான் சாப்பிடணும், பசிக்காமல் சாப்பிடாதீங்க. இது கடமைக்கே அப்படின்னு 3 வேளை சாப்பிட்டு தான் ஆகணும், கட்டாயத்தில் சாப்பிடாதீங்க. பசித்த உடனே சாப்பிடுங்க. உண்ணா நோன்பே உயரிய நோன்பு. உண்ணா நோன்பே உயரிய மருந்து. அதாவது வாரத்திற்கு ஒரு முறையாச்சும் உண்ணா நோன்பு இருங்க. மாதத்திற்காச்சும் உங்களால் முடிந்தால் மாதத்திற்கு 4 நாட்கள், இல்லை மாதத்தில் 4 நாட்கள், வாரத்தில் 1 நாள் எடுத்தால் மாதத்தில் 4 நாட்கள். முடியவே முடியாது அப்படின்னா மாதத்தில் 1 நாள் எடுங்க. அதுவே முடியலையா 6 மாதத்துக்கு 1 நாளையாச்சும் எடுங்க. இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கா 1 வருஷத்துக்காச்சும் 1 நாள் எடுங்க. கண்டிப்பாக உண்ணா நோன்பு மிகவும் சிறந்தது. மாத்திரை யாத்திரைக்கு வழிகாட்டும். சரிங்களா? மாத்திரை எந்த யாத்திரைக்கு? பரலோகத்து யாத்திரைக்கு வழிகாட்டும். மாத்திரை யாத்திரைக்கு வழிகாட்டுன்னு சொல்லியிருக்கோம், பரலோகத்திற்கு வழிகாட்டிடும். சரிங்களா? மிகவும் சிறந்த விஷயங்களை சிறந்த ஆசனமாகவும் செய்து காட்டுறாங்க. சிரச படலாசனம் மிகவும் சிறந்த ஆசனம். மகதியை நேரம் இல்லாமையால் மகதியை கொண்டாந்து நிறைய நேரத்தை அவங்கள்ட்ட இது பண்ணி கொண்டாந்து அவங்களையும் சேர்த்து இது நடத்துகிறோம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்து சேர்க்குறோம். நீங்கள் ஆர்ஜவும் ஜேக்கவும் பல விதமான வேலைகள் பதில் அவங்கள தொடர்ந்து உங்களால் அதில் காட்ட முடியல. மீண்டும் ஒரு நாள் உங்களுக்கு மறுபடியும் வருவாங்க, காட்ட ஆரம்பிச்சிருவோம். நன்றி. தினமும் இந்த ஆசனத்தை பற்றி மகதி அவர்கள் உங்களுக்காக மகதி குரலில். எனக்கு இந்த ஆசனத்தை டெய்லி யூடியூப்பில் வெளியேறதுனால ஒரு நாள் கூட ஆசனம் இல்லாமல் இருக்க மாட்டேங்குது. டெய்லியும் ஆசனம் வெளியிடுறதுனால மிகவும் சந்தோஷமாக எனக்கு இருக்குது. நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க, அதனால தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. நீங்கள் தினமும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆசனத்தையும் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு பலனும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த ஆசனத்தோட பலன் லாஸ்ட்டில் சொல்கிறோம். கருத்துக்கண்ணாயிரம் அதுக்கும் லாஸ்ட்டில் சொல்கிறோம். அதனால நீங்கள் கருத்துக்கண்ணாயிரம் இதில் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் கருத்துக்கண்ணாயிரத்தை முழுமையாக பார்க்கணுன்னா நீங்கள் முதல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நடுவில் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் ஒவ்வொரு பலனை வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் டெய்லியும் பாருங்கள் முழுமையாக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி.